திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மருத்துவத்துறையில் ஏற்படுகின்ற பலவிதமான அஜாக்கிரதையான சம்பவங்களால் ஏற்படுகிற உயிரிழப்புகள் தொடர்ந்து ஆங்காங்கே அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இந்தியா முழுவதிலும் மருத்துவத்துறையில் ஏற்படுகின்ற அஜாக்கிரதையினால் ஏற்படுகின்ற மரணங்கள் அதிகரித்திருக்கிறது. இதற்காக பாரத்தோடு ஜெபிக்க இருக்கிறோம். மருத்துவர்கள் ஜாக்கிரதையோடு, உண்மையோடு, அர்ப்பணிப்போடு தங்களிடத்திலே வந்த சிகிச்சை பெற வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அவர்கள் உத்தரவாதத்தோடு செயல்பட முன்குறிக்கப்பட்டவர்கள், அதற்கென அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு மருத்துவ உலகமானது பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு கூட உயிர்களை கருத்தில் கொள்ளாதபடிக்கு பணம் சம்பாதிப்பதையே கருத்தில் கொண்டு அல்லது பலவிதமான அஜாக்கிரதையான செயல்களோடு கூட சிகிச்சை அளிப்பதினாலே அதிகப்படியான மரணங்கள், உறுப்புகளில் ஏற்படுகின்ற செயலிழப்புகள் என்று சொல்லி பாதிப்புகள் அதிகரித்து வருகிறது. கடந்த நாட்களில் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பிகானேரில் உள்ள பிபிஎம் என்று சொல்லப்படுகிற மருத்துவமனையில் சிசேரியன் பிரசவத்திற்கு பிறகு சுமார் 6 பெண்கள் சிறுநீரக செயலிழப்பிற்குள்ளாகி 2 பேர் அதிலே மரணித்திருக்கிறார்கள் என்று செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பிகானேரில் உள்ள பிபிஎம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 26 வயதை நிரம்பிய ஷர்தா என்று சொல்லப்படுகிற பெண் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டு சிசேரியன் பிரசவத்திற்கு பிறகு அவர்களுடைய சிறுநீரகம் செயலிழந்து, அது மட்டுமல்லாமல் 20 நாட்களுக்கு மேலாக வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதைத் தொடர்ந்து ஜூன் 5ஆம் தேதி இவருக்கு இந்த அறுவை சிகிச்சை நடைபெற்று கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் இவர் உயிரிழந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து ஜூன் 19ஆம் தேதி இதே போல மீண்டும் பிரீத்தி என்று சொல்லப்படுகிற 20 வயது நிரம்பிய பெண்ணிற்கு சிசேரியன் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவரும் இதே போல சிறுநீரக செயலிழப்பிற்குள்ளாகி உயிரிழந்திருக்கிறார். அடுத்தடுத்து 2 மரணங்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பின்னும் 4 பெண்கள் இதே போல சிசேரியன் பிரசவத்திற்கு பிறகு சிறுநீரகத்தில் பாதிப்பினை பெற்று அந்த சிறுநீரகம் செயலிழந்ததினாலே மிக மோசமான நிலைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருந்தது. ஆகவே அடுத்தடுத்து சுமார் 6 பெண்கள் சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்டு இந்த குறிப்பிட்ட மருத்துவமனையிலே அவர்களுடைய அஜாக்கிரதையினாலே 2 பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆகவே இப்படி போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாதபடி மருத்துவத்துறையிலே ஜாக்கிரதையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் அர்ப்பணிப்பும் உண்மையும் உண்டாக மருத்துவத்துறையிலே தீங்கினை கொண்டு வர போராடுகிற சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட மருத்துவர்கள் மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்து நடக்க, அன்றைக்கு எகிப்தின் மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்து நடந்தபடியினால் அவருடைய குடும்பங்களை தழைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அப்படிப்பட்ட கிருபையை ஒவ்வொரு மருத்துவர்கள் மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் கொடுத்து பண நோக்கத்தோடு செயல்படாமல் ஒவ்வொரு உயிர் மீதும் கரிசனை கொண்டு நோயாளிகளை தங்களுடைய அன்பினாலும் அவர்களுடைய கரிசனையான பார்வையினாலும் அவர்களுடைய கவனிப்பினாலும் அவர்களை தொடர்ந்து கண்காணித்து அவர்களுக்கு தேவையான சிகிச்சையை வழங்கி அவர்கள் சுகம் பெற அவர்கள் உண்மையோடு செயல்பட கர்த்தர் கிருபை தர பாரத்தோடு ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, மருத்துவத்துறையில் தொடர்ந்து அதிகரித்து வருகிற கவனக்குறைவான சம்பவங்கள்,
அஜாக்கிரதையினால் நடைபெறுகின்ற உயிரிழப்புகள், உறுப்பு இழப்புகள், அது மட்டுமல்லாமல் இப்படி போன்ற சம்பவங்களால் ஏற்படுகின்ற மரணங்களினாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது மருத்துவத்துறையில் எவ்வளோ பெரிய ஒரு அஜாக்கிரதையும் நிர்விசாரமும் ஆண்டவரை உத்தரவாதம் இல்லாத தன்மையும் நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மருத்துவர்கள் மருத்துவச்சிகளுக்குள்ளே உமக்கு பயப்படுகிற பயம், உண்மை, அர்ப்பணிப்பு, கரிசனை நோயாளிகள் மீது ஆண்டவரை கொண்டு ஆண்டவரை ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணித்து கொண்டு செயல்பட ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. அன்றைக்கு எகிப்தின் மருத்துவச்சிகள் உமக்கு பயந்தபடினால் உங்களுடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தீங்களே. ஒவ்வொரு மருத்துவர்கள் மருத்துவச்சிகளுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாக ஜெபிக்கிறோம். பணத்திற்காக பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு செயல்படாமல் அர்ப்பணிப்போடு உண்மையோடு செயல்பட கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகள், அரசாங்க மருத்துவமனைகள், குறிப்பாக தனியார் மருத்துவமனைகள் ஆண்டவரே, மருத்துவர்கள் மருத்துவச்சிகள் ஒவ்வொருவரையும், சுகாதாரத்துறையில் உள்ள அனைவரையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பணியினை அர்ப்பணிப்போடு உண்மையத்துவமாக செய்ய ஆண்டவரே, இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் உடைய குடும்பங்களும் ஆறுதல் படுத்தப்பட ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சொல்லை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.